بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان. والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحابه الهدى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. وأيضا قال الله تعالى: وذكرهم بأيام الله. وقال في موضع آخر: إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: تركت فيكم الأمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وعترتي أو كما قال عليه الصلاة والسلام.
புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இறைநேசச் செல்வர்கள், இந்த சபையிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அத்தனை பேரின் மீதும், வருகை புரிந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் அனைவரின் மீதும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க முஹர்ரம் மாதத்தின் 3வது வாரத்திலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். எத்தனாவது பயான் இது? எத்தனாவது 100? நம்முடைய வாராந்திர பெண்கள் பயானில் 103வது வாரத்தில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு தியாகங்களின் மீதுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. மிக குறிப்பாக இஸ்லாமிய வருடத்தின் கடைசி மாதமாகிய துல்ஹஜ், அந்த மாதத்தில் 10வது நாள் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சரித்திரம் என்பது நபி அவர்களுடைய பாட்டனார் ஹசரத் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தாங்கிய குர்பானி என்ற நிகழ்வை தாங்கி இருக்கிறது. அதேபோல இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதமாம் முஹர்ரம் மாதத்தின் பிறை 10 நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரப்பிள்ளை ஹஸ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத் என்ற கர்பலா நிகழ்வை தாங்கியதாக அமைந்திருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா இப்படியும் கட்டளை பிறப்பித்திருக்கிறான், வஸக்கிருஹும் பி அய்யாமில்லா, அல்லாஹுடைய நாட்களை குறித்து நீங்கள் அந்த மக்களிடத்திலே நினைவு கூறுங்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். அப்ப அல்லாஹ்வினுடைய நாட்கள் என்றால் எது? வருடம் முழுக்க அது அல்லாஹ்வினுடைய நாள் தான். அல்லாஹ்வுக்குன்னு ஏதாவது தனி நாள் இருக்கா? எல்லாம் அல்லாஹ்வுடையது தான். காலம் முழுக்க அல்லாஹ்வுக்குரியது தான். இந்த பூமி தோன்றியதிலிருந்து மறைகின்ற வரை சகல நேரமும் காலமும் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஆனால் அல்லாஹ் ஏன் பி அய்யாமில்லா, அவனுடைய நாட்களை நினைவு கூறுங்கள்னு சொல்றான்டா? வரலாற்றில் சில நாட்கள் உண்டு. அந்த நாட்களில் அல்லாஹ்விற்காக வேண்டி தன் உயிரை கொடுத்த வீர தியாகிகளை குறித்த சில நாட்கள் உண்டு. வரலாற்றில் சில நாட்கள் உண்டு. அல்லாஹ் தன்னுடைய எதிரிகளை அழித்தொழித்த நாட்கள் உண்டு. வரலாற்றில் சில நாட்கள் உண்டு. அல்லாஹ் தன் தரப்பிலான நல்லோர்களை வெற்றியடைய செய்த நாட்கள் உண்டு. இது எல்லாம் ஐயாமுல்லா என்பதில் கட்டுப்பட்டது. அப்ப அந்த அடிப்படையில் முஹர்ரம் மாதத்தின் இந்த 10வது நாள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா ஏற்கப்பட்ட நாள். முஹர்ரம் மாதத்தின் பிறை 10 நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் ஜூதி என்ற மலையில் அது தடுத்து நின்ற நாள் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10. அதுபோல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் என்ற அரசன் நெருப்பில் தூக்கி போடப்பட்டு நெருப்பிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்ட நாள் இந்த முஹர்ரம் 10. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் இடையிலே நடந்த ஒரு மிகப்பெரிய ஈமானிய போராட்டத்தில் அல்லாஹ் ஃபிரௌனை நைல் நதியில் மூழ்கடித்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட 6 லட்சம் நபர்களையும் அல்லாஹ் பாதுகாத்த நாள் முஹர்ரம் மாதத்தின் 10. இப்படி வரிசையாக வரலாற்றில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி
நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஏராளமான நிகழ்வுகளை அல்லாஹ் நடாத்தி காட்டினான். அந்த நிகழ்வுகளின் பட்டியலில் வரலாற்றில் ஆறாத காயமாய் ஆறாத வடுவாய் நம்முடைய மனதில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திற்கு இழைக்கப்பட்ட ஒரு மாபாதக செயலாய் நம்முடைய உள்ளத்தில் நிலைத்துவிட்ட ஒரு நிகழ்வுதான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான பேரப்பிள்ளை ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட கர்பலாவினுடைய நிகழ்வு. அப்ப இந்த கர்பலாவுடைய நிகழ்வு என்பதை அவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுயிரை அர்ப்பணித்தார்கள். இப்போ அதுக்காக வேண்டி கருப்பு சட்டை அணியறது, அந்த அன்னைக்கு நல்ல உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது, அப்படி மார்க்கம் சொல்லலை. ஆனால் அந்த நாள் என்பது அவர்களை நினைவு கூறக்கூடிய நாள். அப்ப நினைவு கூறுவதுடைய நோக்கம் என்ன? அவர்களை நினைவு கூறுவதால் அவர்களுடைய தியாகம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் பெறுவதற்கான நாள் அது. அப்ப அந்த அடிப்படையில் முஹர்ரம் மாதத்தின் பிறை 10 கடந்து நாம் இப்ப அடுத்த வாரத்தில் இருக்கோம். ஆனால் நாம் இந்த மாதத்தில் நினைவு கூறப்பட வேண்டிய நிகழ்வு என்பதால் அதை குறித்து இன்றைக்கு நாம் பேசுவோம் என்பதை சென்ற பயானுடைய விஷயத்திலேயே நாம சொன்னோம். அப்ப அந்த அடிப்படையில் நபி ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்னு சொன்னா, நபி அவர்களுடைய பேரப்பிள்ளை என்பது மாத்திரமல்ல, அஹ்ல பைத்தில் தலையானவர்கள். அப்ப முதல்ல அஹ்ல பைத்னா யாரு? நம்ம வாழ்க்கையில எப்போதும் நாம் ஓதக்கூடிய ஸலவாத்தில் அஹ்ல பைத்துகள் சேர்த்துத்தான் ஓதுகிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின்றமே, அது அஹ்ல பைத்து தான். ஆல் அப்படின்னு சொன்னா அரபியில குடும்பத்தார் என்று பொருள். அப்ப இவர்கள் அஹ்ல பைத் என்றால் யாரை கொண்டு அஹ்ல பைத்? இப்போ நம்ம உறவுகள்ல நம்முடைய வம்சம் அப்படின்னா ஆண் வழித்தொடரைத்தான் வம்சம்னு சொல்லுவோம். அப்படித்தானே நம்ம பழக்கத்தில் இருக்கு. இப்போ நம்மளுடைய தந்தையினுடைய வம்சாவளி, சரி, நம்ம உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் நம் தந்தையின் வம்சாவளி தொடர்ல வர முடியாது. அவங்க யாரா வருவாங்க? அவர்களுடைய கணவர் யாரோ அவர்களின் வழியிலான வம்சாவளி தொடர். இப்படித்தானே நம்ம வச்சிருக்கோம். குடும்ப பாரம்பரியத்தின் தொடர்ன்றது அப்படித்தானே. ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 3 ஆண் மக்களை தந்தான். 3 ஆண் மக்களும் சிறு பிராயத்திலேயே, தவழும் வயதிலேயே அல்லாஹ்வால் அழைக்கப்பட்டார்கள். அதனால யாரும் வளர்ந்து ஆளாக எல்லாம் இல்லை. அப்ப நபி அவர்களுடைய 4 பெண் மக்கள் தான் திருமணம் முடித்து வாழ்ந்தார்கள். அப்ப இதுல யார் அஹ்ல பைத் என்று சொல்லணும்? அப்போ அஹ்ல பைத்துகள் யார் என்பதற்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அடையாளங்களை சொல்லி இருக்கிறார்கள். வரலாற்றில் ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன? நஜ்ரான் தேசத்திலிருந்து வந்திருந்த யகூதி பாதிரியார்கள், அவங்க ஒரு பெரிய தர்க்கம் நடக்குது, விவாதம் நடக்குது, ஒரு பெரிய விவாதம் நடக்குது. அந்த விவாதம் என்பது அல்லாஹுதான் இறைவன் என்பதை நிரூபணம் செய்யக்கூடிய ஒரு விவாத நிகழ்ச்சி. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தரப்பினுடைய நியாயத்தை நபி அவர்கள் வாதம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப எதிர் தரப்புல இருக்கக்கூடிய நஜ்ரான் தேசத்தின் பாதிரியார்கள் தன் தரப்பிலே உள்ள சிலதை பிடிவாதமாக வாதமிடுறாங்களே தவிர ரசூலுல்லாஹ் சொல்ற பக்கத்துல நியாயத்தை அவன் ஏத்துக்கவே தயாரில்லை. இப்போ அரபுலகத்துல ஒரு வாதத்தினுடைய தீர்வு காணப்படாத போது ஒரு முறை இருக்கு. அதுக்கு அரபியில முபாஹலான்னு சொல்லுவாங்க. இது அரபுலகத்துல பழக்கத்துல இருந்த ஒண்ணு. ஒரு 2 பேர் வாதம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவர் தரப்பு நியாயத்தை சொல்றாரு, அவர் தரப்பு நியாயத்தை சொல்றாரு. 2 தரப்பினுடைய நியாயத்தை தீர விசாரித்து ஒரு தீர்ப்பு சொல்லணுமா இல்லையா? 2 பேருமே அவர்களுடைய தரப்பு தான் நியாயம்னு சொல்லும் போது முபாஹலான்னு ஒன்று செய்வாங்க. முபாஹலாண்டா என்ன?
முதல்ல வாதிடக்கூடியவர் சொல்வார், நான் என் கருத்தில் உண்மையானவனாக இருக்கிறேன். நான் என் கருத்தில் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வின் சாபம் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் உண்டாவதாக தனக்குத்தானே சொல்லணும். அதே போல எதிர்த்தரப்பில் உள்ளவரும் சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் என் கருத்தில் நியாயமானவனாக இருக்கிறேன், என் கருத்தில் நான் உண்மையானவனாக இருக்கிறேன். நான் என் கருத்தில் பொய்யனாக இருந்தால் நானும் என் குடும்பத்தாரும் நாசமாவதாக. இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு சபையிலிருந்து கலைஞ்சிருவாங்க. அதற்கு பிறகு இரு தரப்பில் எது நியாயத்தீர்ப்போ அதன் பக்கம் ஒரு சாதக நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அப்ப பொறுப்பு அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறது. இதுக்கு பேர் தான் முபாஹலான்னு சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தரப்பினுடைய ஈமானிய வாதங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவன் ஒருத்தனுக்கும் விளங்குற மாதிரி இல்லை. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வாங்க முபாஹலா செய்யலான்ட்டாங்க. வாங்க முபாஹலா செய்யலாம், தயாராகுங்க. ஒரு குறிப்பிட்ட நாளை நிர்ணயிச்சுட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இப்படியே சொல்கிறான், உதுஉ அபுனாஅனா வ அபுனாஅக்கும். நான் என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தாரை நான் அழைக்கிறேன், நீங்க உங்க குடும்பத்தாரை கூட்டிட்டு வாங்க, உட்கார்ந்து பேசுவோம், உட்கார்ந்து முபாஹலா செய்யலாம் என்று நபி அவர்கள் அழைத்தார்கள். அப்போ நஜ்ரான் தேசத்திலிருந்து அந்த பாதிரியார்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அதே இடத்துல ரசூலுல்லாஹ் தன்னோடு தன் குடும்பத்தோடு போய் சேரணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் யாரையெல்லாம் அழைத்து சென்றார்கள்? தன் மகள் ஃபாத்திமா நாயகியை அழைத்துட்டு போனாங்க, தன் மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சிட்டு போனாங்க, பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன், இவங்க 2 பேர், மொத்தம் 5 பேர், ரசூலுல்லாஹோட சேர்த்து 5 பேர். இந்த 5 பேர் ஒன்னா இருந்து தங்கள் மேனியில ரசூலுல்லாஹ் போர்வையை போர்த்தி விட்டு சொன்னார்கள், ஹா உலா இ அஹ்லி, இவர்கள் தான் என் குடும்பம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அஹ்ல பைத்துகள்ன்றது அவங்கள இருந்து தான் பின்னால் வரக்கூடிய வாழையடி வாழையாய் கயாமத்து நாள் வரை அஹ்ல பைத்துகள் இருக்கிறாங்க. இன்னைக்கும் ரசூலுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள், அவங்களுடைய வம்சத்தொடர் பார்த்தீங்கன்னா ஹசனின் இருக்கும், இல்லைன்னா ஹுசைனின் இருக்கும், ரசூலுடைய வம்சத்தொடரை சார்ந்தவர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் தான் என் கூட்டம்னு சொன்னாங்க. இப்ப இதே நேரத்துல எதிர் தரப்புல நஜ்ரான் தேசத்திலிருந்து வந்த மக்கள் முபாஹலாக்கு வந்தானாண்ட வரல, எல்லாம் குறிப்பிட்ட தேதியில வந்துட்டான். வந்தோன்னா முபாஹலா செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ் தயாரா இருக்காங்க, அவன் வந்து தயாரா ஒன்னு சேரணும். வரும்போது இப்படி பேசிக்கொண்டதாக வரலாற்றில் எழுதுவார்கள். அந்த பாதிரியார்கள் 1-2 பேர் இந்த 5 பேருடைய முகத்தினுடைய பொலிவை பார்த்துட்டு சொன்னானாம், இந்த 5 பேருடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான பொலிவை பார்த்தால் இவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு மலையை இடம்பெயர்த்து வேறு இடத்தில் வைக்க சொல்லி துஆ செய்தாலும் அல்லாஹ் கபூல் செய்வான் என்ற அளவிற்கு பொலிவான முகத்தோடு இருக்கிறாங்க. இவர்களோடு நாங்கள் முபாஹலா செய்வதற்கு தகுதியும் இல்லை, தயாரும் இல்லைன்னு ஓடிட்டான். அப்ப இவர்களை கொண்டு உருவானதுதான் அஹ்ல பைத் என்று சொல்லப்படக்கூடிய நபியின் குடும்பத்தார்கள். இப்ப நபியின் குடும்பத்தார்களுடைய மாண்புன்றது சாதாரணமான விஷயம் அல்ல. நபியின் குடும்பத்தார்களை குறித்து மார்க்கம் பல வகைகளில் எடுத்து எம்புகிறது. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத், குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், நபி அவர்களுடைய குடும்பத்தார்களாகிய அஹ்ல பைத்தினர்களே, உங்களை விட்டும் எல்லா விதமான அசுத்தங்களையும் நீக்கிவிட அல்லாஹ் ஆசைப்படுகிறான். வயுதஹிரக்கும் தத்ஹீரா, எந்த விதமான அழுக்காறுகளற்ற பரிசுத்தவான்களாக உங்களை அல்லாஹ் வாழ வைக்கிறான், வாழ வைக்கவே அல்லாஹ் விரும்புகிறான் குர்ஆன் சொல்லுது. அப்ப அஹ்ல பைத்துகள் அவ்வளவு பரிசுத்தமானவர்கள். அவர்களுடைய வாழையடி வாழையாக உருவானவர்கள் அத்துணை பேரும் பரிசுத்தமானவர்கள். அப்ப அஹ்ல பைத்துகள் நாம் கண்ணியப்படுத்த தகுந்தவர்கள், அஹ்ல பைத்துகள் அவர்களை நாம் நேசிக்க தகுந்தவர்கள், அஹ்ல பைத்துகள் நம்மால் நாம் அவர்களை பின்பற்ற தகுதியானவர், பின்பற்றியாகணும். வரலாற்றில் நிறைய நிகழ்வுகள் உண்டு. ஏன்னா அஹ்ல பைத்துகளுடைய பேராற்றலை அன்றைக்கு வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் அவ்வளவு உறுதியா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. சாதாரணமானவர்கள் அல்ல அஹ்ல பைத்துகள். இந்த உலகத்திலேயே சஹாபாக்களிலேயே ரொம்ப வீரமான சஹாபியார் நீங்க படிச்ச வரைக்கும் சொல்லுங்களேன் பாப்போம். யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வீரம் வேற, நல்ல காலித் இப்னு வலீத், நிறைய பேர்லாம் சொல்றாங்களே வேற, ஹலீஃபாக்கல்ல
ஹலீஃபாக்கல்ல உமர் ரலியல்லாஹு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு முன்னாடி எல்லாம் ஒருத்தரும் ஒரு பேச்சு பேச முடியாது. ஹிஜ்ரத்து போகும்போது உருவன வாளோட நின்ற நபர், சாதாரணமான ஆள் இல்லை. ரசூலுல்லாஹ் அதாவது ஷைத்தானை கண்டு நம்ம விரண்டோடணும். ஒருத்தரை கண்டு ஷைத்தான் விரண்டோடுறான்னா உமர் ரலியல்லாஹு கண்டு தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் சலக உமரு தரீகன் லசலக ஷைத்தானு தரீகன் ஆகர் அவு கமா கால் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையில போனா ஷைத்தான் வேறு பாதைக்கு ஓடிடுவான்ட்டாங்க. அவ்வளோ பெரிய வீரர் அவங்க. இப்போ அவ்வளோ வீரரான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்ல பைத்துகளுடைய நாவாற்றலுக்கு அதுக்கு எப்படி அவங்க மதிப்பு கொடுத்தாங்கன்றதுக்கு சில நிகழ்வுகள் வரலாற்றில் உண்டு. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ஹசன் ஹுசைன் இவங்க எல்லாம் சம வயது. அவங்க உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் இருக்கிறாங்களே, அவங்க ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு இவங்கெல்லாம் சம வயது நண்பர்கள், ஒன்னா விளையாடக்கூடிய நண்பர்கள், சம வயது தோழர்கள் அவங்கெல்லாம். இது உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு நாள் ஒரு சந்தை தெருவில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒருத்தர் சொல்கிறார், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி எவ்வளோ நீதமான ஆட்சியாக இருக்காது அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆட்சியினுடைய நியாயத்தன்மையை குறித்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அந்த சபையில் யார் இருக்கான்ற அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு நிற்கிறாங்க, உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அவங்களும் நிற்கிறாங்க. அந்த சபையில் ஹுசைன் ரலியல்லாஹு நிற்கிறாங்க. இப்படி பேச்சு ஓடிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ன பெருசாக ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு பற்றி பேசுகிறீங்க? எவ்வளோ பெரிய ஹலீஃபாவாக இருந்தாலும் எங்கள் தாதா ரசூலுடைய அடிமை தானே அவங்கண்டாகலாம், அதாவது அவங்களால உருவாக்கப்பட்டவங்க தானேன்ற வார்த்தையை சொன்னாங்க. சபை கலைஞ்சிருச்சு, பேச்சு முடிஞ்சு. இப்போ வீட்டுக்கு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு வந்துட்டாங்க. வந்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு யோசனையோடு அப்படி வர்றாங்க வீட்டுக்குள்ளே. தகப்பனார் உமர் ரலியல்லாஹுவுக்கு ஏதோ ஒரு யோசனையில் இருக்காங்க தெரிஞ்சிருச்சு. கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா விஷயம்? இல்லை இப்படி ஒரு பேச்சு, இப்படி நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ இப்படி ஒரு பேச்சு நடந்தது. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு ஒன்று. உமர் ரலியல்லாஹு ஒன்றுமே பதில் பேசலையா. பதில் பேசாமல் எங்கே இருக்கிறாங்க ஹுசைன் கேட்டாங்களாம். ஹுசைன் எங்கே இருக்கிறா? போல இங்கேருந்து பேசிட்டு வாங்கன்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டாங்க. யார? மகன் அப்துல்லா இப்னு உமரை கூட்டு போயிட்டாங்க. கூட்டுட்டு நேராக ஹுசைன் ரலியல்லாஹு இருக்கிற இடத்துக்கு போயாச்சு. இன்னொரு கையில் ஹுசைன் ரலியல்லாஹுவையும் பிடிச்சிட்டாங்க. ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு நேராக ரசூலுல்லாஹி ரவுலாவுக்கு முன்னாடி போயாச்சு. போய் நின்ன உடனே உமர் ரலியல்லாஹு அங்கே நிற்க வச்சுட்டு சொன்னாங்களாம் ஹுசைன் ரலியல்லாஹுட்ட, நீங்கள் இப்போ ஒன்று சொன்னீங்கல்ல அதை இப்போ சொல்லுங்கன்றாங்க. உடனே ஹுசைன் ரலியல்லாஹு என்ன சொன்னேன்? நீங்கள் என்னுடைய மகன்லாம் என்று பேசும்போது நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னீங்களே அதை இப்போ சொல்லுங்கன்றாங்க. இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு ஏதாவது கண்ணிய குறைவாக நம்ம பேசிட்டோமோன்ற ஒரு பதட்டத்தோட, இல்லை இப்போ நீங்கள் அதை சொல்லியே ஆகணும். சரி நாங்கள் நின்று அவங்க அதை சொல்லிட்டாங்க. என்னண்டு, ஹலீஃபா என்னுடைய தாதா யார்? ரசூலுடைய பாட்டனார் ரசூலுல்லாஹுடைய அடிமைதானேன்ற வார்த்தையை சொல்லிட்டாங்க. அந்த ஸ்பாட்டில் அப்படியே உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய ரவுலாவை நோக்கி கை நீட்டி சொன்னாங்களாம், யா ரசூலுல்லாஹ், உங்கள் பேரப்புள்ள நாவால் நான் உங்கள் அடிமைன்னு சொல்லிட்டார், அவர் சொன்னதுக்காக வேண்டியாவது நீங்கள் என்னை அடிமையாக ஏற்றுக்குங்கன்றாராம். அவர் சொன்ன வார்த்தைக்காக வேண்டியாவது யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய அடிமையாக என்னை நீங்கள் ஏற்றுக்குங்கன்னு சொன்னார். அப்போ எவ்வளோ பெரிய அஹ்ல பைத்துகளுடைய மாண்பு, அவ்வளோ பெருசு. இன்னொரு இடத்துல இப்படி எழுதுவாங்க, ஹசரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஒட்டகத்தில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. எதிரில் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா வர்றாங்க. வரும்போது கண்ணில் பார்த்துட்டாங்க ரெண்டு பேர் வர்றத. பார்த்த உடனே வேகமாக ஒட்டகத்துலேருந்து கீழே குதிச்சுட்டாங்க. உடனே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஸைத் இப்னு சாபித் அவர்களை ஏன் இப்படி செய்கிறீங்க? இல்லை, நீங்கள் ரசூலுடைய பேரப்புள்ள, உங்களை ரசூலுல்லாஹ் எவ்வளவு உயரத்தில் வச்சு பார்த்தாங்கன்றது எங்களுக்கு தெரியும், உங்கள் முன்னாடி நான் எப்படி வாகனத்தில் போகிறதுன்னு கேட்டாங்க. ஏன் ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவு செய்தி நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு உள்ளேயே இல்லை, மதீனாலேயே அவங்க இருக்கலை.
ரசூலுல்லாவுடைய மறைவுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வரலாற்றில் ஒரு நிகழ்வு நீங்க படிச்சிருப்பீங்க. யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வர தயாரானாங்க. தயாராகி ஒது செய்தாங்க, மயக்கம் போட்டாங்க. ஒது செய்தாங்க, மயக்கம் போட்டாங்க. கடைசியில் அபூபக்கர் அவங்கள தொலை வைக்க சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 17 வக்து ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கும் போதே தொலை வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்துல போய் அனுமதி வாங்க நின்றது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அன்றைக்கு இரவு மகரிப் இஷா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழு வச்சாங்கல்ல, அதோட மதீனா விட்டு காலி பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் அவங்கள கண்ணால பார்க்காம மதீனா உள்ளெல்லாம் நாம இருக்கிறதுக்கே இடம் கொடுக்கலன்னு கிளம்பிட்டாங்க. கிளம்பின பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய மறைவு நேரத்துலலாம் இல்லை மதீனால. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் ஷாம் தேசத்தில் போய் இருந்தாங்க. கனவுல ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, என்ன பிலாலை, என்ன மறந்துட்டீங்களா? யார் ரசூலுல்லாஹ், உங்களை எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்குள்ள பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்த உடனே மதீனாவில் உள்ள சஹாபாக்கள் எல்லாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் காலத்தில் நீங்கள் பாங்கு சொன்னவங்க, நாங்கள் உங்கள் பாங்கை கேட்கணும்னு ஆசையோடு இருக்கோன்னு நிறைய பேர் சொன்னப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. கடைசி அவங்கள சம்மதிக்க வச்சது யாருன்னா ஹசன் ஹுசைன் 2 பேரும் தான். அவங்க 2 பேரும் போய் தான் சொன்னாங்களாம், உங்க பாங்கு சொல்லுங்களே, உங்க குரலை கேட்கணுமே. மறுக்கவே முடியாம மேடை ஏறி பாங்கு சொன்னாங்க. பாங்கு சொன்ன பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மயக்கம் போட்டு விழுந்ததெல்லாம் நம்ம நாவரின்ஃபாவுடைய பாட்டிலெல்லாம் கேட்டிருப்போம். ஆக இதுதான் அஹ்ல பைத்துகள். அஹ்ல பைத்துகள் என்பவர்கள் மதிக்க தகுந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே ஒரு நபர் சொல்லக்கூடிய வார்த்தையில அந்த இறுதியான வசியத் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு. இப்போ மொதா போற நேரத்தில் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னார்னா அது எவ்வளவு ஆழமான விஷயம். அப்போ வசியத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கடைசி தருணத்தில் சொன்னாங்க ஒரு வார்த்தை, தரக்து ஃபீக்குமுல் அம்ரைன், உங்கள்கிட்ட 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன்பாண்டாங்க. உங்கள்கிட்ட 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன். லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த 2ஐயும் நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டா நீங்க வழிகேட்டுக்கு போக மாட்டீங்கன்றாங்க. 2 விஷயம், அது 2ஐயும் நீங்க கெட்டியா பிடிச்சுக்குங்க, வழிகேட்டுக்கு வாய்ப்பே இல்லைன்றாங்க. சொல்லிட்டு என்ன முதல் விஷயம்? கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய வேதம். அல்லாஹுடைய வேதத்தை நான் என்ன செய்யறேன்? உங்க கையில விட்டுட்டு போறேன். அப்ப அல்லாஹுடைய வேதத்தை நீங்கள் பற்றி பிடிச்சுக்குங்க. 2வது இத்ரதி, என் குடும்பம், அதை கட்டியா பிடிச்சுக்குங்கன்றாங்க. அது ரொம்ப கட்டியா பிடிச்சுக்குங்கன்றாங்க. அப்படிப்பட்ட குடும்பம் தான் ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. கர்பலாவுடைய நிகழ்வுகளை நிறைய பக்கங்களை நம்மனால ஒரு ஒரு நிதானமான நிலையில வாசிக்க கூட முடியாது, வாசிக்கவே முடியாத பக்கங்கள் கர்பலாவுடைய நிகழ்வினுடைய பக்கங்கள். கர்பலாவுடைய நிகழ்வினுடைய சாரம்ச சுருக்கத்தை ரொம்ப நீளமாக சொல்றதுக்கு வழி இல்லை, வாய்ப்புகள் இல்லை, சுருக்கமாக சொல்லும். ஆனால் நம்ம தெரியணும், தெரிய வேண்டிய வரலாறு அது. கர்பலாவுடைய நிகழ்வு நடந்தது ஹிஜ்ரி 61. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10 மண்ணை விட்டு மறைகிறார்கள். அதுக்கடுத்து ஒரு 50 வருடங்கள் கழிச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய ஆட்சி எல்லாம் முடிஞ்சு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிக்கு பின்னாடி நடந்த நிகழ்வு இது. ஹிஜ்ரி 61. சரியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து 4வது வருஷம்தான் யார் பிறந்தா? ஹஸ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த உடனே அவங்க வாப்பா யாரு, அவங்க அத்தா யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? புள்ள பிறந்தோன்னா ஹர்புன்னு பேர் வச்சாங்களாம். அரபியில ஹர்புன்னு சொன்னா போர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவங்க பொதுவா அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்பவுமே போர்க்கள சிந்தனையிலே உள்ளவங்க தானே. அவங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டுமல்ல, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அப்படிதான் பேர் வச்சிருக்கா. மகன் பிறந்த உடனே, ஏன்னா வீரத்தினுடைய விளைநிலம்ல, அப்ப தான் மகன் வீரம் போர்க்களத்துல அது எப்பவுமே ஆக்ரோஷமா இருக்கணும்னு சொல்லி முதல் மகன் ஹசனுக்கும் ஹர்புன்னு தான் பேர் வச்சாங்களாம். ரசூலுல்லாஹ் தான் அதை மாத்தி ஹசன் வச்சாங்களாம்.
இந்த ரெண்டாவது மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 14 ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த ஹிஜ்ரி 4 அவங்க பிறந்தது ஹிஜ்ரி 4 பிறக்கிறாங்க. அப்போ அந்த ஹிஜ்ரி 4 ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த உடனே அந்த பேர் தான் வச்சாங்களாம். என்ன பேர்? ஹர்புன்னு வச்சாங்க. உடனே இவங்க இல்லை ஹுசைன்னு வைப்போன்னு யார் பேர் வச்சா? ரசூல்லா தான் பேர் வச்சாங்க. ரசூல்லா பேர் வச்சது மாத்திரமல்ல, ஹுசைன் ரலியல்லாஹுனுடைய காதில் ரசூல்லா தான் பாங்கு சொல்லியிருக்காங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அகீகா ரசூல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தலையில் உள்ள முடியை வலிச்சு அந்த எடைக்கு வெள்ளி கொடுக்கணுமா இல்லையா, அதையும் ரசூல்லா தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வளர்ந்ததே ரசூல்லா வீட்டில் தான் வளர்ந்துருக்காங்க. பேரப்பிள்ளை தாம்மா, ஆனால் வளர்ந்தது ரசூல்லா வீட்டில் தான். ஏன்னா மூத்த மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் சின்ன பிள்ளை தானே அப்போ. அதனால் ஒரே நேரத்தில் 2 பிள்ளைங்களை வளர்க்குறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சூழலில் ரசூலுல்லா வீட்டில் தான் யார் வளர்ந்துருக்கா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வளர்ந்துருக்காங்க. அவங்களுடைய பாலிய பருவம் எல்லாமே ரசூலுல்லா வீட்டில் வளர்ந்தது தான். ஆனால் எப்பவுமே ரசூலுல்லாவோடு இருந்த அந்த ஹசன் ஹுசைன் 2 பேர்ல ரசூலுல்லாவோட அதிகமாக இருந்தது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இதில் ஹசன் ஹுசைன் அவங்கள ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மேல் பகுதி ஃபுல்லாக ரசூல்லா போல டோட்டல் டிட்டோ ஜெராக்ஸ் அப்படியே ரசூல்லாவை பார்த்த மாதிரி இருக்கும், அப்படி இருப்பாங்க. அதனால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பொதுவாக ஒரு வீரமிக்க பேச்சு இருக்கும். ஒரு தடவை ரசூலுல்லா வீட்டில் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன விளையாட்டுன்னா, இந்த குதிரை சவாரி விளையாடுவோமா இல்லை, நம்ம பாஷையில் குதிரை சவாரின்னு சொல்லுவோம், யானை சவாரி ரெண்டுமே சொல்லுவோம். அதாவது நம்ம யானை மாதிரி முட்டி போட்டு நம்ம மேலே குழந்தைங்க உட்காந்துட்டு இருந்தால் அதுக்கு பேர் என்ன, யானை சவாரி சொல்கிறோமா குதிரை சவாரியா? யானை சவாரி தானா, ஏதோ ஒரு சவாரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யார் மேலே உட்காந்துருந்தாங்கன்னா ரசூல்லா மேலே உட்காந்துருந்தாங்க. ரசூலுல்லா முட்டி போட்டு இப்படி தவழ்றாங்க, ரசூல்லா மேலே யார் உட்காந்துருக்கா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உட்காந்துருக்காங்க. அப்போ ரசூல்லாவை சந்திக்க வந்த உடனே வந்தது யாருன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உள்ளே வந்தவங்க சொல்லிட்டாங்களே, நிஅமல் மர்கூப், அங்கே வாகனமாக இருக்கக்கூடியது உலகத்திலேயே மிக தரமான வாகனம். ரசூல்லாவை பார்த்து சொல்கிறா. உன்னையே மேலே உட்காந்துருந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா? அப்படி சொல்லக்கூடாது. நிஅமர் ராக்கிபு அலல் மர்கூப், அந்த வாகனத்தை விட மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறார்ல அவர் தான் சிறந்தவர்ன்றாங்க. தூக்கி வாரி போட்டுருச்சு. ரசூலுல்லா சிறந்தவர்னு சொன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவரை விட மேலே உட்காந்துருக்கவர் தான் சிறந்தவர், சின்ன புள்ள. ஆனா என்ன பதில் சொல்றது? ரசூலுல்லா முன்னாடி இந்த பேச்சு நடக்குது, இவங்க ஒண்ணுமே பதில் பேசல. அப்பதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொன்னதுக்கான காரணத்தை சொன்னாங்க. சிறுபில்லை, காரணம் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய பாட்டனார் ஒரு பெரிய நபி, ஆனா அவங்க பாட்டனார் நபி இல்லை. யாரை காட்டி? ரசூலுல்லாவை காட்டி. என்னுடைய அம்மாட அத்தா யாரு? பெரிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவங்களுடைய அம்மாட அத்தா நபியா? இல்லையே. அது மட்டும் இல்லை, என்னுடைய அம்மா இருக்காங்கல்ல சொர்க்கத்தினுடைய தலைவி, அவங்க அம்மா என்ன சொர்க்கத்தோட தலைவியா? இப்படியே வரிசையா 4-5 விஷயத்தை அடுக்கி அதனால நான் தான் சிறந்தவர்ன்றாங்களாம். ரசூலுல்லாவும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு ரொம்ப புத்தி பயங்கரமான தெளிவானவங்க. அப்படி இருந்தவங்க தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அங்கே அலி ரலியல்லாஹுடைய ஆட்சியினுடைய நேரத்திலேயே ஒரு மிகப்பெரிய அரசியல் அசாதாரண சூழல்ன்றது உருவாயிருச்சு. கடைசியா நம்ம ரொம்ப நீண்ட வரலாறுக்குள்ள போகல, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பீடத்துல இருக்கிறாங்க. இப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் யஸீத் இப்னு முஆவியா அவர் தான் ஹலீஃபாவாக உட்காரணும். தலைமையகமாக கூஃபா எப்பவோ மாற்றப்பட்டுருச்சு. அது அலி ரலியல்லாஹு காலத்திலேயே மாற்றப்பட்டுருச்சு. மொத்த அரசு இஸ்லாமிய அரசின் தலைமையிடம் கூஃபா. அப்போ கூஃபால தான் யார் இருக்கிறா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இப்போ அவங்க மகன் யஸீத் இப்னு முஆவியா பொறுப்பேற்பதற்கு முஆவியா அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு நான் தான் ஹலீஃபான்ற அளவுக்கு அவர் தயாராகிறார். அப்போ அந்த யஸீத் இப்னு முஆவியா தலைமை பொறுப்புக்கு தகுதியானவராண்டா இல்லை.
நல்ல ஒரு பெரிய செல்வ செழிப்புல வாழ்ந்தவர்களுடைய பிள்ளைகள்கிட்ட பொறுப்பற்ற தனம் இருப்பது போல யசீத் இப்னு முஆவியாட்ட அந்த ஒரு பொறுப்பற்ற தனம் இருந்தது. என்ன பொறுப்பற்ற தனம் இருந்தது? வரலாற்றில் சில விஷயங்களை பதிவு செய்வாங்க. ஒழுங்கான தொழுகை விஷயத்துல பேணுதல் இல்லாதவர் எழுதுவாங்க. அது மாத்திரமல்லாமல் ரொம்ப பொடுபோக்கான சிந்தனை கொண்டவர். எந்த அளவுக்கு பொடுபோக்கான சிந்தனைனா, இன்னைக்கு டைம் பாஸுக்கு பல விஷயம் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல டைம் பாஸுக்கு வேட்டைக்கு போறது பெரிய டைம் பாஸ். பெரிய அரச குடும்பத்தில் உள்ளவங்களாம் எங்க போவாங்க? சும்மா இருக்கிறதுக்கு போய் வேட்டைக்கு போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி யசீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மகன் யசீத் இருக்காரு. அவங்க அத்தா வஃபாத் ஆகி அன்னைக்கு காலையில அடக்கம் பண்றாங்க. இவர் அன்னைக்கு காலையில மதியானம் கிட்ட வேட்டைக்கு கிளம்பிட்டார். அப்ப எவ்வளவு பொறுப்புள்ள மவன். இப்படிப்பட்டவராக தான் யசீத் இப்னு முஆவியா இருந்தார். அப்ப அவர் ஹலீஃபாவாக பொறுப்பேற்க தயாராகிறார். மக்களை அடக்குமுறை செய்கிறார். அப்போ கூஃபால் உள்ள மக்கள்கிட்ட எல்லாம் ரொம்ப வாலண்டரியா அவங்களை கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி என்னை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அங்க சொல்லிட்டார். அப்படியே விஷயம் மதீனாவுக்கும் வருது. மதீனாலிருந்தும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல, மதீனாவுக்கும் வருது. மதீனால ஏற்க மறுத்தவர்கள் ஏற்றவர்கள் ரெண்டு விதமா இருந்தாங்க. ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்க மாட்டேன்ட்டாங்க. அவருடைய ஹிலாஃபத்தில் என்னால் ஏற்றுக்க முடியாது, ஏன்னா அவர் அதற்கு தகுதியானவர் இல்லை. ஹிலாஃபத் எனக்கு வேணும்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விரும்பல, தனக்கு வேணும்ன்ற விருப்பம் அல்ல. ஆனா அவர் அந்த ஹிலாஃபத் ஏற்க தகுதியானவராண்டா இல்லை. அதனால அவங்க ஏத்துக்கல. அப்போ மதீனால நிர்பந்தப்படுத்துற வேலைகள்லாம் தொடங்கிருச்சு. அங்கிருந்து அவர் ஆள் அனுப்பி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்போ மதீனாவில் உள்ள சஹாபாக்கள் அன்றைக்கு வாழ்ந்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, வேணாம், நீங்க மதீனால இருக்க வேண்டாம், நீங்க மக்காவுக்கு போயிருங்க, நீங்க மக்காவுக்கு போயிருங்க அப்படின்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நேர ரசூலுல்லாவுடைய தர்பார்ல போய் நின்று ரசூலுல்லாவுக்கு பிரியா விடை கொடுத்து சலாம் சொல்லிட்டு மதீனாவை விட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கிளம்புறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்தில் மதீனாவின் உள்ளே நுழைந்த போது அன்பொழுக வரவேற்ற அன்சாரி தோழர்கள் ரசூலுல்லாவுடைய பேரப்புள்ள மதீனா விட்டு வெளியே போறாரேன்றதுல பெரும் கவலையில அழுது குவிச்சாங்க. எல்லாரும் அழுதாங்க. வேறு வழி இல்லை, அரசியல் அசாதாரண சூழல்னு அனுப்பிட்டாங்க. சரி, இவங்க நேரம் மக்காவுக்கு போயாச்சு. மக்கால போய் தங்கி இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, கூஃபாவிலே இருந்து நிறைய கடிதங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வருது. ஏன்னா அன்றைக்கு இருந்த ஒரு மிக தலைச்சிறந்த சஹாபாக்கள்ல ஒருவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப கூஃபாவுடைய மக்கள் கடிதம் அனுப்புறாங்க, இது போல யசீத் எங்களை ரொம்ப நிர்பந்தப்படுத்தி ஹிலாஃபத் பொறுப்பை ஏத்துக்க சொல்லி சொல்றாரு, அதனால நீங்க வந்து எங்களுக்காக வேண்டி உதவி செய்யுங்க, நீங்க வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கடிதம் அனுப்புறாங்க. மொத்தம் எத்தனை கடிதம் வந்துச்சுன்னா 18,000 கடிதம் வந்திருக்கு. இத்தனை கடிதங்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வருது. அப்போ உடனே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தயாராயிட்டாங்க. சரி, நம்ம என்ன செய்யணும், மக்கள் உதவின்னு கேட்டுட்டாங்க, போயாகணும்னு தயாராயிட்டாங்க. அப்ப மக்காவில் இருந்த இந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கெல்லாம் அப்ப அங்க இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாம் தடுக்கிறாங்க, வேண்டாம், நீங்க என்ன செய்ய வேண்டாம், நீங்க இப்ப கூஃபாவுக்கு போறது முறை இல்லை, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அரசியல் அசாதாரண சூழல் ஒரு நமக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி இல்லைன்னு எவ்வளவோ தடுத்தாங்க. ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை, என்ன நடந்தாலும் சரி, இது அல்லாஹுடைய ஏற்பாடு, எங்கிட்ட உதவின்னு கேட்டுட்டாங்க, நான் போகாம இருந்தா நியாயமாகாது, அதனால நான் போறேன், ஏன்னா நபியுடைய பேரப்பிள்ளை அல்லவா, என்ன நடந்தாலும் வாழ்க்கையே அல்லாஹ்வுக்காக நான் ஒப்படைச்சவங்கல்ல. கிளம்பிட்டாங்க. மக்கால இருந்து நேரா கூஃபாவுக்கு போற இடைப்பட்ட இடம் தான் கர்பலான்ற இடம். கிட்டத்தட்ட முஹர்ரம் பிறை 2 அவங்க அங்க போய் தங்கின நேரம். இங்க கூஃபாவுடைய யசீத் இப்னு முஆவியாவுடைய படை தளபதி உபைதுல்லா இப்னு ஜியாத் இருக்கிறதுலே படு மோசமானவன். உபைதுல்லா இப்னு ஜியாத்னு ஒருத்தன், அவன் தலைமையில தான் படை, பல்லாயிரக்கணக்கான படை. இங்கிருந்து போனவங்கள்ல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தார்கள் மட்டும் 72 பேர், எல்லாம் அகல பைத்துகள், 72 பேர் மொத்த பேரும் போறாங்க. போனா அந்த கர்பலான்ற இடத்துல பாளையமிட்டு தங்குறாங்க. கூஃபா நகர மக்கள் யசீதுடைய மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு
இவங்க போனதுக்கு அப்புறம் அப்போ இருக்கக்கூடிய யஸீத் இப்னு முஆவியாட்ட போய் பேசணும்ல, கூஃபா நகர மக்கள் கூட வரலன்ட்டாங்க. போய் பேசுறதுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தயாரா போனாங்க. கடிதம் எழுதி அனுப்பின மக்கள் கூட வந்து நிக்கணுமா இல்லையா? அவனுடைய மிரட்டலுக்கு பயந்து கூட வரலன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அங்க இருந்து பின்வாங்குவதல்ல, சரி திரும்ப ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற சூழலுக்கு தகுந்த நிலை இல்லாம அந்த படைகளை கொண்டு இதுதான் நேரம்னு சுத்தி வளைச்சிட்டாங்க. இவங்களை சுத்தி வளைச்சு நிறைய நிகழ்வுகள். இதுக்கிடையில சில பேர் மனம் திருந்தி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபா நகர மக்களே வந்து எங்களால அரசர் முன்னாடி உங்க கூட நிக்க முடியல இப்படின்லாம் சொன்ன நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. இப்படியே ஒவ்வொரு நாளாக கடக்குது. எந்த அளவுக்குன்னா கடுமையான வறட்சி, கடுமையான உஷ்ணம். எந்த அளவுக்கு அப்போ வெயில் இருந்துச்சுன்னு சொன்னால், வெயில் உஷ்ணம் தாங்காம அவங்க கெட்டி இருந்த கூடாரமெல்லாம் அப்படி பத்திக்கிட்டு எரியுது. அவ்வளோ உஷ்ணமான காலம். அந்த நேரத்தில் நபி அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட குடும்பத்தார்களுக்கு அங்கே உள்ள ஃபுராத் நதியினுடைய தண்ணீர் எடுக்க விடாம தடுத்துட்டாங்க. கடைசி நேரத்தில் தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரியா முஹர்ரம் பிறை 6 இந்த விஷயம் நடக்குது. ஏன்னா இவங்களை இங்கிருந்து எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிறை 6 ஃபுராத் நதியை தண்ணி பிடிக்க முடியாத மாதிரி தடுத்துட்டாங்க. கடுமையான வறட்சியினுடைய சூழல்ல தண்ணீர் தாகத்துல தண்ணீர் இல்லாது போனா என்ன நிலைமைக்கு ஆளாகும்? குடிக்க தண்ணீர் இல்லை. அந்த தண்ணியினுடைய அந்த வறட்சியினுடைய சூழலை குறித்து வரலாற்றில் நிறைய நிகழ்வுகள் வேண்டாம். ஒரே ஒரு நிகழ்வு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அலி அஸ்கர் 8 வயசு பையன். அந்த படையில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னொரு மகனார் அப்பாஸ் இப்னு அலி, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தம்பி அப்பாஸ் இப்னு அலின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த அப்பாஸ் இப்னு அலி அவங்க வந்து எதிரிகள்கிட்ட போய் என்ன செய்யணும், பேச போகணும். இந்த வேலை இருக்கு. அங்கே போய் சண்டை துவங்குற காலம் அது. போகிறதுக்கு முன்னாடி அப்பாஸ் இப்னு அலி இவங்க கையில், யார் அலி அஸ்கர் கையில், 8 வயசு பையன் கையில் அந்த படையினுடைய கொடி இருக்குல்ல, கொடியை கையில் கொடுத்தாங்களாம். நான் வர்ற வரைக்கும் இதனை கையில் வச்சுக்க. அப்போது அந்த அலி அஸ்கர் சொன்னாராம், நீங்கள் வர்ற வரைக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வச்சுக்கிறேன். ஆனால் தன்னுடைய சின்ன தந்தை, இதை அம்முன்னு சொல்லுவாங்க அரபியில், எனது சிறிய தந்தையை நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னப்பா செய்யணும்? நீங்கள் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் வச்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் வரும்போது எனக்கு குடிக்க கொஞ்சமாக தண்ணி கொண்டு வாங்கன்றார். நீங்கள் வரும்போது எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம், ரொம்ப தாகம் வறண்டு போயிருக்கு, அதனால் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கன்றார். அப்பாஸ் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு திகைச்சு போயிட்டாங்க. சரின்னு போனாங்க. எதிரிகள்கிட்ட பேசி பார்த்தாங்க, வேலைக்கு ஆகலை. எதிரில் வந்தவங்கள வெட்டி வீழ்த்திட்டு கையில் ஒரு தோல் துருத்தி பையில் தண்ணியை கையில் எடுத்தாங்க. எடுத்து அந்த தோல் பையை கையில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஒரு கையை அம்பை தான், இன்னொரு கையில் அந்த தோல் பையை பிடிச்சாங்க. அந்த கையிலையும் அம்பு எஞ்சிட்டான். அந்த தோல் பையை தன் வாயில் கடிச்சுக்கிட்டாங்க. வாயில் கடிச்சுக்கிட்டு எப்படியாவது அந்த குழந்தைக்கு தண்ணியை கொடுத்துடணும்னு வந்தாங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சி. நேரம் அந்த தோல் பையை பார்த்து ஒரு அம்பை எஞ்சிட்டான். உள்ள தண்ணி எல்லாம் கொட்டி போச்சு. பை 2 பிஞ்சு தண்ணி எல்லாம் கொட்டி போச்சு. பக்கத்தில் வர்றதுக்கு போக ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. தண்ணிக்காக வேண்டி ஏங்கி நிற்கிறார் அந்த பிள்ளை, 8 வயசு அலி அஸ்கர். தண்ணி இல்லை. நேராக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்த அப்பாஸ் இப்னு அலி சொன்னாங்களாம், உள்ள ஒரு வாய் தண்ணி கேட்டுச்சு, அது கூட என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அவங்களும் வஃபாத் ஆயிட்டாங்க. வந்திருந்த 72 பேரில் கிட்டத்தட்ட 53 பேர் ஷஹீத் ஆயாச்சு. மீதி இருக்கிறது 19 பேர். அதில் ஆண்களில் மீதி இருந்தது 3 பேர். ஒன்று அலி அஸ்கர், இவர் 8 வயசு புள்ள. இன்னொன்று அலி ரலியல்லாஹு, இவங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 2. இன்னொன்று
ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மகனுக்கு அலின்னு பேர் வச்சிருந்தாங்க, அலி இப்னு ஹுசைன். அவங்க பேர் தான் ஜெயினுல் ஆபிதீன் சொல்லி கிதாபுகளில் கொண்டு வருவாங்க, அலி இப்னு ஹுசைன். இவங்க 3 பேர் தாம்மா ஆண்களில் மீதம் இருக்கிறது, 3 பேர். இது கரெக்டாக பிற 10 லுஹர் நேரம் கிட்ட வந்துருச்சு. அது நம்ம நீண்ட வரலாறு, நம்ம ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி சொல்கிறோம், தெரிய வேண்டிய விஷயங்கள். அல்லாஹ் 3 ஆண்கள் தான் மீதி. இதில் அலி இப்னு ஹுசைன் இருக்காரு ஜெயினுல் ஆபிதீன், ரொம்ப உடம்பு சரியில்லாத நோயாளி, கடுமையான காய்ச்சல். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வேண்டாம்ப்பா நீ கூடாரத்திலே இரு, நீ வர வேண்டான்ட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போருக்காக வேண்டி களம் இறங்குறாங்க. அவங்கள சுற்றி எதிரிகள் தயாராக இருக்காங்க. கூடாரத்துள்ள வெறும் பெண்கள் தான் இருக்கிறாங்க, கூடாரத்துக்குள்ள வெறும் பெண்கள் இருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் வெளியே இறங்கணுன்னா எதிரிகள் எல்லாம் சீறி பாய்ந்து வர்றாங்க. உடனே இந்த அலி அஸ்கர் 8 வயசு பையன் இருக்காரு, அவர் சொன்னாராம், கூடாரத்தில் இருந்த மற்ற பெண்கள்கிட்ட எல்லாம் சொன்னாராம், பாவா வெளியே இறங்கிட்டாங்க, அவரை நோக்கி எதிரிகள்லாம் வர்றாங்க, நீங்கள் யாராவது போய் பாபாவை காப்பாத்துங்களேன்டாராம். இப்போ உடனே பெண்கள் சொன்னாங்களே, நாங்கள்லாம் பெண்கள் அப்பா, கூடாரத்தொட்டு வெளியே வர வேண்டான்னு பாபா சொல்லிட்டாங்க, நாங்கள் எப்படி வெளியே இறங்கிறது? உடனே இந்த 8 வயசு புள்ள கையில் அம்போடு வெளியே வந்தார். புள்ள வெளியே ஓடி வரதை பார்த்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குதிரையிலிருந்து கீழே இறங்குறாங்க. முதல்ல 8 வயசு பையன் அலி அஸ்கர் மேலே ஈட்டி பாஞ்சு அவர் ஷஹீதாயிட்டார். கடைசியாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், நான் அல்லாஹ்வுக்கு 2 ரக்காத் தொழுதுக்கிறேன், தொழுதுக்கப்புறம் என்னென்றாலும் செய்யலாம். தொழுகையில் முதல் ரக்காத்தினுடைய சஜிதா, அது அவங்களுக்கு தான் முதல் ரக்காத்துடைய சஜிதா, ஆனால் அவங்க வாழ்க்கையில் அதுவே கடைசி சஜிதா. சஜிதாவில் இருக்கும்போதே அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க? குத்தப்பட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவங்க ஷஹீதாக்கப்பட்டதுக்கப்புறம் அவர்களுடைய உடல் வேறாக தலை வேறாக எடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி நிமிஷம் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இதோ உங்கள்கிட்ட நான் வர்றதுக்கு தயாராகிட்டேன், என்னுடைய போர் மரபுல நான் எதுவும் திசை மாறி போயிடாமல் நீங்கள் பார்த்துக்குங்கன்னு ரசூலுல்லாஹ்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு தான் இறங்கினாங்க. அதுக்கப்புறம் பெண்களும் அந்த ஒரே ஒரு மகன் மட்டும்தான் மீதம் இருந்தாங்க. ரசூலுடைய குடும்பத்தார்கள் விஷயத்தில் யாரெல்லாம் உடலால் பொருளால் இந்த ஆட்சி அதிகாரத்தின் பலத்தால் யாரெல்லாம் செஞ்சாங்களோ அந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் உட்பட அத்தனை பேருடைய மௌத்தும் படுமோசமாக தான் அல்லாஹ் வச்சான், படுமோசமாக வச்சான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீதாக்குவது என்ன சாதாரண விஷயமா? ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத் ரசூலுல்லாவுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தது. இது ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஷஹாதத் என்பது உண்மையிலேயே ஈமானுக்காக, தீனுக்காக, உண்மைக்காக, நியாயத்திற்காக அவர்கள் தன் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஷஹாதத் என்பது வாழ்க்கை முழுக்க நினைக்கப்பட வேண்டியது. ஆனால் அதற்காக அந்த நாள் நம்ம வாழ்க்கையின் கருப்பு நாள்ன்ற அளவுக்கு பார்க்கக்கூடாது. அது மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கலை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டது. ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி அன்னை உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹான் ஒரு சஹாபி பெண்மணி, அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வீட்டுக்காரம்மா. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு மனைவினா ரசூலுல்லாவுக்கு பெரியம்மா, ரசூலுல்லாவுடைய அத்தாவுடைய சகோதரர் தான் அப்பாஸ், அவங்க வீட்டுக்காரம்மா உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு. அவங்க ஒரு கனவு பார்க்குறாங்க. என்ன கனவு பார்க்குறாங்க? ரசூலுல்லாவுடைய உடம்புல இருந்து ஒரு பெரிய சதை துண்டு ரசூல்லா உடம்புல இருந்து வெட்டி அவங்க கையில் உழுகுது. ரசூல்லா உடம்புல இருந்து ஒரு சதை துண்டு வெட்டி எடுக்கப்பட்டு அவங்க கையில் உழுகுது. இதை பார்த்துட்டாங்க. இது என்னடா இது ரொம்ப நல்ல கனவாக தெரியலையே அப்படின்ட்டு 1-2 நாள் அந்த அம்மா அந்த கனவை கேட்கவே இல்லை ரசூலுல்லாட்ட. ஏன்னா இது இரத்த காவு உள்ள மாதிரி கனவா தெரியுது, அதனால் வேணாமேன்ட்டு. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து கேட்டுட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் நான் இப்படி ஒரு கனவு கண்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ரொம்ப நீங்கள்
நினைக்கிற மாதிரி ரொம்ப கவலைக்குரிய கனவெல்லாம் இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான். என்ன, என்னுடைய மகள் ஃபாத்திமாவிற்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போதுன்றதான் இந்த கணவனுடைய விளக்கோண்டாங்களா. எப்படி? ஃபாத்திமா என்னுடைய ஈரக்குலை, என்னுடைய வம்சம். ஃபாத்திமாவுக்கு ஒரு மகன் பிறந்தால் அது என் வம்சம் தானே. அதனால என் மேனியிலிருந்து ஒரு சதை துண்டி வெட்டுப்பட்டு விழுகுதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு பேரப்புள்ள பிறக்க போறான்னு அர்த்தம், அவ்வளோதான்ட்டாங்க. அப்போ உம்முல் ஃபல் ரலியல்லாஹு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரசூலுல்லா அவங்க சொன்ன மாதிரியே ஃபாத்திமா நாயகி கருவுற்று இருந்தாங்க, குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை பிறந்தது ஹுசைன் ரலியல்லாஹு தான். பிறந்த குழந்தைய ஒரு நாள் உம்முல் ஃபல் ரலியல்லாஹு மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த சபையில் ரசூலுல்லாவும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஒரே குடும்பம் தானே, ஒரே வீடு தானே, வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ உம்முல் ஃபல் ரலியல்லாஹு மடியில் ஹுசைன் ரலியல்லாஹு இருக்காங்க. அப்படியே தலை தூக்கி தன்னுடைய கணவருடைய சகோதரர் மகன், தனக்கு மகன் முறைதான ரசூலுல்லாவை இப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்க. பார்த்தோன்னா 2 பேருக்குமே அந்த கணவனுடைய நினைவு வந்துருச்சு. 2 பேருமே சிரிச்சுக்கிட்டாங்க. யார்? ரசூலுல்லாவும் உம்முல் ஃபல் ரலியல்லாஹு 2 பேர் சிரிச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு குனிஞ்சு ரசூலுல்லா கொஞ்சம் குனிந்து அமர்ந்தால் யாரும் ரசூலுல்லாட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா இறை செய்தி வருவதனுடைய அடையாளம் ரசூலுல்லா தலை குனிந்து அமர்வார்கள், உடம்பெல்லாம் வேத்துரும். அப்போது இறை செய்தி வருதுன்னு அர்த்தம். யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அப்போ கொஞ்ச நேரம் ரசூலுல்லா குனிஞ்சு உட்கார்றாங்க. திரும்ப தலை தூக்கிய ரசூலுல்லா கண்ணீர் வடித்து அழுகிறார்கள். அப்போ உம்முல் ஃபல் ரலியல்லாஹு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லா என்னாச்சு, ஏன் அழுகிறிய? இப்போ ரசூலுல்லா சொன்னாங்களாம், உங்கள் மடியில் இருக்கிறாங்கல்ல என் பேரப்புள்ள ஹுசைன், அவர் ஷஹீதாக்கப்படுவார். எனக்கு அல்லாஹ் வஹி அறிவிச்சான்டாங்க. அல்லாஹ் முன்கூட்டியே சொல்லிட்டான். ரசூலுல்லா அல்லாட்ட துவா செஞ்சிருக்கலாம்ல, யா அல்லாஹ் என் பேரப்பிள்ளைய காப்பாத்துன்னு. அல்லாஹ் எதை சொன்னானோ, எப்படி வாழ சொன்னானோ அப்படி வாழ்ந்து காட்டணுங்க ரசூலுல்லா. இதுதான் அல்லாஹுடைய திட்டம்னு சொன்னால் ஏற்றுக்கக்கூடியவங்க தான். அதனால ரசூலுல்லா வாய் திறந்து கூட அல்லாட்ட யா அல்லாஹ் என் பேரப்பிள்ளைய காப்பாத்துன்னெலாம் கேட்கல. தீனுக்காக வாழ்றாரா, தீனுக்காக அவரை ஏற்றுக்க. அதே போல் இன்னொரு நிகழ்வும் சொல்லுவாங்க. அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இன்னொருத்தர். ஒரு நாள் நல்ல மதியான வேலை, ரசூலுல்லா ரொம்ப ஹரிபரியாக வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. முடியெல்லாம் அப்படி தூசி படிஞ்ச மாதிரி இருக்கு. கையில் ஒரு பாட்டிலில் மண் இருக்கு. அதோட வர்றாங்க. வந்து யார் ரசூலுல்லா என்ன ஆச்சு, இவ்வளோ ஹரிபரியாக வர்றீங்க? ரசூலுல்லா சொன்னாங்களாம், நான் இப்போ தான் ஹுசைன் ஷஹீதாக்கப்படக்கூடிய இடத்திலிருந்து வர்றேன்டாங்க. வந்துட்டு சொன்னாங்களாம், இந்த பாட்டிலில் மண் இருக்கு. இந்த மண்ணுடைய நிறம் எப்போது சிகப்பாக மாறுகிறதோ முடிவு பண்ணிக்கிங்க, அன்னைக்கு ஹுசைன் ஷஹீதாக்கப்பட்டுட்டார்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க ரசூலுல்லா. ரசூலுல்லாவுடைய காலத்துக்கு பின்னாடி 40 வருஷம் கழிச்சு இந்த நிகழ்வு நடக்குது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பாட்டிலை பார்த்தாங்க. அந்த மண் சிவப்பா மாறிச்சு. எப்போ? கர்பலால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட போது. அப்போ இந்த தீனுக்காக வேண்டி ரசூலுல்லா தன்னை மட்டுமல்ல தன் குடும்பத்தையே அர்ப்பணிச்சாங்க. அப்போ நம்ம வாழ்க்கை சும்மா, அதாவது ஹயாத்தி ஓ மமாத்தி லில்லாஹின்றது சும்மா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையும் மரணமும் அல்லாஹ்வுக்காக கொடுத்தரணும். இது போன்ற தேவையும் சூழலும் ஏற்படும் போது தீனுக்காக, அல்லாஹ்விற்காக, பிறர் நலனுக்காக தன்னுயிரை கொடுப்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை. அந்த அடிப்படையில் தான் கர்பலாவில் இமாமுனா ஹசரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய ஷஹாதத் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நினைவு கூறத்தக்கது. அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஷஹாதத்தை கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹு தஆலா அந்த ஷஹாதத்தின் மூலமாய் நாம் எவ்வளவு உன்னதமான பாடம் பெற வேண்டுமோ அந்த பாடத்தை பெறுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. ஈமானுக்காக வாழ்ந்து எப்படி ஈமானுக்காக வேண்டி அவர்கள் மரணித்தார்களோ அதுபோல நாமும் ஈமானுக்காக வாழ்ந்து ஈமானுக்காக மரணிக்கக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருக்கும்